Hi, next question வந்து பாத்தீங்கன்னா, if a material has an endurance limit of 250 megapascal and a factor of safety of 2. So what is the safe working stress? So what is the safe working stress for infinite life? See, actually endurance limit கொடுத்துட்டாங்க. So endurance limit கொடுத்தாலே அது வந்து பாத்தீங்கன்னா fatigue load or இல்லைன்னா cyclic load. என்ன அர்த்தம்னா நம்ம அப்ளை பண்ணுற லோடு வந்து பார்த்தீங்கன்னா டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும், இல்லை டைரக்ஷன் அதோட மேக்னிடியூடு அதோட டைரக்ஷன் டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இந்த பென் வந்து நான் அப்படி கீழே பென் பண்ணுறேன், அப்புறம் மேலே கீழே மேலே கீழே மேலே யூஸ்வலாக நம்ம அந்த குச்சியை உடைக்க அப்படி ட்ரை பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபெட்டிக் லோடு இல்லைன்னா சைக்ளிக் லோடு. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த சேஃப் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் இன்ஃபைனைட் லைஃப்? ஓகேங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஓகேங்களா? ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் ஃபெட்டிக் லோட் ஆர் சைக்ளிக் லோடு வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா எண்டுரன்ஸ் லிமிட். ஸோ ஆக்சுவலாக ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது என்ன டெஃபினிஷன்னா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ஒரு ரேஷியோ, ஒரு விகிதம். பட் ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃபெட்டிக் லோடில் எதை பொறுத்தது? எண்டுரன்ஸ் லிமிட்டை பொறுத்தது. அதனால தான் இதில் எண்டுரன்ஸ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃபார் எண்டுரன்ஸ் லிமிட் பை த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கொடுத்துருக்காங்க, எண்டுரன்ஸ் லிமிட்டோட அந்த வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ சிம்பிளாக இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது எண்டுரன்ஸ் லிமிட்டோட வேல்யூ பை த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது எவ்வளோ? ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது 2. ஸோ எண்டுரன்ஸ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 250 மெகா பாஸ்கல்ஸ். சிக்மா தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சிக்மா தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ சிக்மாவை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 250/2. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 125. ஓகேங்களா? ஸோ அப்போ சேஃப் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 125 மெகா பாஸ்கல்ஸ். ஆக்சுவலாக நமக்கு 250 வரைக்கும் லிமிட் இருக்குது. ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 125. இன்கேஸ் ஏதாச்சும் அன்சர்டனிட்டிஸ், ஓகேங்களா, எதிர்பாராத விதமாக ஏதாச்சும் லோடிங் கண்டிஷன்ஸோ இல்லை அதோடைய டைமென்ஷன்ஸோ இல்லை மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸோ சேஞ்ச் ஆனாலும் நம்ம சேஃபாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் ஏ, ஆக்ரா. ஓகேங்களா? ஸோ 125 மெகா பாஸ்கல். ஸோ எண்டுரன்ஸ் லிமிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எண்டுரன்ஸ் லிமிட்னாலே அது சைக்ளிக் லோட் தான். ஓகேங்களா? சைக்ளிக் லோட் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங் லோட். ஸோ ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரேஷியோ. ஃபெயிலியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஃப்ளக்சுவேட்டிங் லோடில் எண்டுரன்ஸ் லிமிட்டை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால சிக்மா இஎல் பை சிக்மா. ஓகேங்களா?